கேரளாவில் தனது குழந்தையை பறிகொடுத்த தந்தை மகளுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி மருத்துவரை தலையில் வெட்டிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. என் மகளை நீதானே கொலை செய்தாய் என கூறியபடியே வெட்டிய தந்தை இந்த சம்பவத்தை கேரள சுகாதாரத்துறை அமைச்சருக்கு டெடிகேட் செய்வதாக தெரிவித்தது அனைவரையும் உறைய வைத்துள்ளது. அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் தாமரைச்சேரியைச் சேர்ந்தவர் சனூப். இவரது 9 வயது மகள் அனயாவுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. உடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு தாமரைச்சேரி அரசு தாலுகா மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு குழந்தையை சரியாக பரிசோதிக்காமல் பாராசெட்டமால் மாத்திரை கொடுத்து காய்ச்சலை குறைக்கும் நடவடிக்கையில் மருத்துவர் ஈடுபட்டுள்ளார். ஆனால் குழந்தையின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வந்துள்ளது. இதனால் கோழிக்கோடு அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்துச் செல்லுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பயந்து போன சனூப் குழந்தையை கோழிக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் குழந்தைக்கு அமீபா மூளை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. நோய் பாதிப்பு முற்றிய நிலையில் இருந்ததால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனாலும் சிகிச்சை பலனின்றி கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி குழந்தை உயிரிழந்தது. இதனால் அதிர்ந்து போன சிறுமியின் தந்தை கடும் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். தாமரைச்சேரி மருத்துவமனையில் சிறுமிக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் பிபின் ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டுபிடித்து முறையாக சிகிச்சை அளித்திருந்தால் தனது குழந்தை பிழைத்திருக்கும் என கூறி அழுதபடி இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் வெகுண்டெழுந்த அவர் அறிவாளுடன் தாமரைச்சேரி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். சம்பவத்தன்று அங்கு பணியில் இருந்த மருத்துவர் பிபினை தலையில் வெட்டி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். டாக்டரை வெட்டும்போது என் மகளை நீதானை கொலை செய்தாய் என கூறியபடி வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த பிபினை சக ஊழியர்கள் மீட்டு அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தாமரைச்சேரி போலீசார் மருத்துவரை வெட்டிய சனூப்பை கைது செய்தனர். அவர் மருத்துவரை வெட்டுவதற்கு பயன்படுத்திய அரிவாளையும் பறிமுதல் செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சனூப் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். மருத்துவ பரிசோதனை முடித்துவிட்டு போலீஸ் பாதுகாப்புடன் வந்த சனூப் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இதை சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜுக்கும் சுகாதாரத்துறைக்கும் டெடிகேட் செய்கிறேன் என தெரிவித்தார். மகளுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி மருத்துவரை குழந்தையின் தந்தை வெட்டிய சம்பவம் கேரளாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.